வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், பிரபஞ்ச அறிவு, உலக அறிவு, நோயற்ற வாழ்வு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோதிடத்தில் ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்றது தலைப்பில் முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். பிரசன்னத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு பிடித்த பிரசன்னம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமக்கோல் பிரசன்னம் தான். ஜாமக்கோல் பிரசன்னன்றது என்ன அப்படின்னா, கேள்வியாளர், அதாவது ஜோதிடம் பார்க்க வந்திருக்கவங்க கேட்கக்கூடிய நேரத்தை பொறுத்து அதில் அந்த கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன் தான். கேட்கக்கூடிய டைமில் கிரக நிலைகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கணித்து சொல்லக்கூடிய பலன் தான் ஜாமக்கோல் பிரசன்னம். பிரசனத்தில் நிறைய வகைகள் இருக்குது. இதில் முக்கியமான பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம், வெத்தலை பிரசனம், சோழி பிரசன்னம், இது போன்ற பிரசன்னங்கள்லாம் இருக்குது. இந்த சோழி பிரசனத்துக்கு காலம், நேரம், டைம்லாம் இருக்குது. அதே மாதிரி வெத்தலை பிரசனத்துக்கும் இருக்குது. சோழி பிரசனத்துக்கு தீட்டுலாம் இருக்குது. இந்த ஜாமக்கோல் பிரசனத்துக்கு கால நேரம்லாம் அவசியம் இல்லை, தீட்டு கிடையாது, எப்போ ஒன்றா பார்க்கலாம். ஜோதிடரும் கேள்வியாளரும் ஃப்ரீயாக இருந்தாலே போதும். எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கேள்விக்கு உண்டான பதில் பார்க்கலாம். மிக துல்லியமாக இருக்கும். பிரசன்னன்றது, ஜாமக்கோல் பிரசன்னன்றது ஜாதகருடைய ஜாதகம் தேவையில்லை, பிறந்த நேரம் தேவையில்லை, பிறந்த டைம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜாதகருடைய பிரதான கேள்வி இருந்தாலே போதும். அதாவது ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு உண்டான மிக முக்கியமான கேள்வி, அவரை சார்ந்த கேள்வி இருந்தாலே போதும். இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு உண்டான கேள்வி, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கேள்வி, அல்லது எனது இரத்த சொந்தங்கள், ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, அம்மா, அப்பா மற்றும் ஒய்ஃப், குழந்தைகள், இது சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான கேள்விகளை கேட்டு அந்த பிரசன்னம் மூலமாக பதிலை பெற முடியும். இந்த பிரசன்னத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகம்ன்றது வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு தான் ஜாதகம். அதில் எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்றது குறிப்பாக இருக்கும். ஜாமக்கோல் பிரசன்னம்ன்றது அது ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி, அந்த விஷயம் எந்த விஷயம் நமக்கு தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து பார்க்கக்கூடியது ஜாமக்கோல் பிரசன்னம். இதில் எல்லா வகையான கேள்விகளுக்கும் பதில் உண்டு. இது கேள்வியே பிரதானம். ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடம் பார்க்க வரவங்க கேள்வி தரமானதாக இருந்தாங்க, பதிலும் துல்லியமாக இருக்கும். அவர் சார்ந்த கேள்வியாக இருந்ததுன்னா பதிலும் துல்லியமாக இருக்கும். எந்த மாதிரியான கேள்விகள்லாம் பதில் பிரமாதமாக சொல்லுது அப்படின்னா, வேலை சார்ந்த கேள்விகள், வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும், வேலை ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும், வேலையில் சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா, அந்த கம்பெனி போனால் நல்லா இருக்குமா, இதை விட பெஸ்ட்டாக இருக்குமா, இதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்கறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஆனால் ஜாமக்கோல் பிரசன்னம் பண்ணுறது மிக துல்லியமாக இருக்கும். வேலை மாற்றம் செய்யலாமா வேணாமா, செய்தால் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குமா, இல்லை இதே நிறுவனத்தில் பணிபுரியலாமான்ற கேள்விகளுக்கு ரொம்ப முக்கியமாக பிரசன்னமானது துல்லியமாக பதிலை காட்டுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீர் பிரசன்னம் சொல்லுவோம். ஜாமக்கோல் பிரசன்னத்திலேயே நீர் பிரசன்னம். நீர் பிரசன்னம்னா என்ன அப்படின்னா, போர் போடும் பொழுது போருக்கு உண்டான தண்ணி வருமா வராதா, எத்தனை அடி ஆழம் வரை தண்ணி இருக்குன்றது கூட இந்த பிரசன்னத்து மூலயமா, ஜாமக்கோல் பிரசன்னத்து மூலமாக சொல்ல முடியும். கேள்வியாளர் வருகின்ற நேரத்தை பொறுத்து அந்த பிரசன்னமானது எடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காணாமல் போன பிரசன்னம் சொல்லுவாங்க. ஜாமக்கோல் பிரசன்னத்திலே காணாமல் போன பிரசன்னம்ன்றது பார்க்கலாம். ஸோ காணாமல் போல பொருளோ அல்லது நபரோ கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும் அப்படின்னா எப்போ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இதில் பார்க்கலாம். இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் பார்க்க முடியாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த பிரசன்னத்தில் பதில் உண்டு. உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கும் ஜாமக்கோல் பிரசன்னமானது நல்ல பலனை கொடுக்கறது, நல்லபடியான விஷயங்களை சொல்கிறதுன்னு சொல்லலாம். எந்த மாதிரியான வியாதி ஒருத்தருக்கு இருக்கு, அது எந்த அளவுக்கு தீவிரம் அடையும், இது சர்ஜரி வரைக்கும் கொண்டு போகுமா, இல்லை மாத்திரை மருந்திலே சரிப்படுத்த முடியுமான்றது வரைக்கும் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் சொல்ல முடியும். அடுத்த கட்ட விஷயங்கள் என்ன, சர்ஜரி அவசியமா இல்லையா அப்படின்றது வரைக்கும் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் மூலியமாக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் பொருத்தத்துக்கும் இந்த ஜாமக்கோல் பிரசன்னமானது பயன்படுகிறது. 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை எடுத்து வைத்து கொண்டு ஒரு பிரசன்னம் நம்ம போட்டோம் அப்படின்னா, 2 ஜாதகத்தையும் ஒப்பிடும் பொழுது எந்த இடத்தில் நம்ம மதிப்பு கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த ஜாமக்கோல் பிரசன்னமானது தெளிவாக சொல்கிறது. உதாரணமாக நான் ஒரு ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்த பலன்களை சொல்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னே வந்த ஜாதகம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜாதகத்தை எடுத்து வைத்து கொண்டு இதற்கான பிரசன்னத்தை சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்கும் பொழுது என்ன வருது அப்படின்னா, உதயமானது கடகத்தில் உள்ளது,
ஆருடம் விருச்சகத்தில் உள்ளது. கவிப்பானது தனுசு ராசியில் உள்ளது. ஸோ உதயம் ஆருடம் பார்த்தீங்கன்னா 1-5ஆகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த பிரசனத்திலோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த பொருத்தமானது நட்சத்திர பொருத்தம் நன்றாக இருக்கும் என்று இதன் மூலம் தெரியுது. உதயம் ஆருடமும் 1-5 அல்லது 1-9 அல்லது உதயத்திலே ஆருடம் இருந்தாலே நட்சத்திர பொருத்தம் கண்டிப்பாக வரும். ஸோ நட்சத்திர பொருத்தம் கரெக்டா இருக்குது. ஸோ உதயாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தப்போ, உதயாதிபதி சந்திரன் கவிப்பில் இருக்கார். அப்போ அந்த பொருத்தத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன மாதிரியான பொருத்தம் சரியில்லைன்றதை கவிப்பு தான் சுட்டி காட்டும். கவிப்பில் சந்திரன் ஒரு சொல்லும். சந்திரன் 2 பேருக்கும் கூடிய சந்திரனுடைய நிலையை பார்த்தோமானால் அது அது தவறாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் கிரகங்களின் பொருத்தமும் தவறாக இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்து அவருடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ராசி பொருத்தம் இல்லை. ராசி பொருத்தம்ன்றது 2 பேருக்குமே ராசி 6-8ஆக இருக்கிறது. அது மணப்பெண்ணோட ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியே 6னும் அங்கதான் இருக்குது. இந்த ஜாமுகோல் பிரசன்னமானது இந்த திருமண பொருத்தத்துக்கு உதயத்தை மணமகனாகவும் ஆருடத்தை மணப்பெண்ணாகவும் வைத்து பார்க்க வேண்டதுதான் விதி. ஆருடம் பார்த்தோன்னா கரெக்டா எக்ஸாக்டா அந்த விருச்சக ஆருடம் வந்திருக்கு. பெண்ணோட ராசியும் அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசியே தான். அப்படின்றப்போ 6-8ஆகத்தான் இருக்குது. லக்னமும் வைத்து பார்க்கும்போது லக்னமும் 6-8ஆக இருக்குது. 2 பேருடைய லக்னமும் 6-8ஆக இருக்குது. மேலும் கிரகங்களும் பொருத்தமும் சரியா வரல. கிரக பொருத்தமும் இல்லை. ஸோ எந்த இடத்துல பார்க்கணுன்றத கவிப்பு வச்சே சொல்லிடலாம். நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இது எந்த இடத்துல பொருத்தம் பிரச்சனையா இருக்கும், பொருத்தம் நல்லா இருக்கா இல்லையான்றது வரைக்கும் இந்த ஜாமுகோல் பிரசனத்தில் துல்லியமாக பலன் எடுத்து விடலாம். அந்த பொருத்தம் சரியாக வரவில்லை, அதை கண்டுபிடித்து தெளிவாக அந்த ஜாமுகோல் பிரசன்னமானது காட்டுகிறது. இதே போல ஒவ்வொரு விஷயத்திற்கும் அன்றாடம் நிகழ்க்கும் நிகழ்ச்சிகளுக்கு கூட ஜாமுகோல் பிரசன்னமானது தெளிவாக சொல்கிறது. ஃபாரின் போலாமா, வெளிநாட்டு வேலை சார்ந்த விஷயங்கள், உடல் ரீதியான தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் பொருத்தத்திற்கு தேவையான விஷயங்கள், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த ஜாமுகோல் பிரசன்னமானது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒரு பொருளை வாங்க வேண்டுமா, அதனால் பயன்படுமா இல்லையா அப்படின்றது கூட இந்த ஜாமுகோல் பிரசன்னமானது பயன்படுகிறது. வேலை மாற்றம் செய்யலாமா, வேலை எப்போ கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, டெம்பரரி ஜாப்லேருந்து எப்போ பர்மனன்ட் ஜாப் ஆக்குவாங்க, ஃபாரினில் வேலை கிடைக்குமா, இல்லை அசல் வேலை ஸ்டேட்டில் வேலை கிடைக்குமா, இதே மாநிலத்தில் வேலை கிடைக்குமா, இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே இந்த ஜாமுகோல் பிரசன்னம் அருமையாக பயன்படுகிறது. இதற்கு ஜாதகருடைய ஜாதக கட்டம் தேவையில்லை, ஜாதக குறிப்புகள் தேவையில்லை, பிறந்த நேரம் பிறந்த இடம் எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய கேள்விகளே பிரதானமானது. கேள்வி இருந்த போதும் இந்த ஜாமுகோல் பிரசன்னமானது மிக துல்லியமாக விடைகளை தருகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.